பந்த முக்திகளின் காரணம் என்ன? வினா. மகரிஷி தயானந்தர் விடை சொல்றாரு. பரமேஸ்வரன் ஆணையை பணிதல், அதர்மம், அவித்தை, தீய நட்பு, தீய சிந்தனை, தீய வழக்கங்களிலிருந்து விலகுதல், மெய்யுரை, பர உபகாரம், வித்தை, பட்சபாதமில்லாத நியாயம், தர்மாபி விருத்தி, முன் சொன்ன மாதிரி பரமேசனை துதித்து வேண்டுதல், உபாசித்தல், அதாவது யோகம் பயிலல், கல்வி கற்றல், கற்பித்தல், அறத்தால் புருஷார்த்தங்களை அடைதல், ஞான உன்னத்தி, உத்தம சாதனம் செய்தல், பக்ஷபாதம் அற்ற தர்ம நியாயம் அறிந்து செய்வன செய்தல், இத்தகைய பயிற்சிகளால் முக்தி கிடைக்கும். இவற்றிற்கு எதிராக இறைவன் ஆணையை மீறுதல் முதலிய தீவினைகளால் பந்தம் சுற்றும். வினா. முக்தியில் ஜீவன் லயமாகிறதா அல்லது தனித்து விளங்குகிறதா? விடை. தனித்தே விளங்குகிறது. வினா. எங்கே அது வசிக்கிறது? விடை. பிரம்மத்தில். வினா. பிரம்மம் எங்கிருக்கிறது? முக்த ஜீவன் ஓரிடம் இருக்கிறதா, விருப்பம் போல சுற்றுகிறதா? இதற்கான விடை மகரிஷி சொல்றாரு. பிரம்மம் எங்கும் நிறைந்துள்ளது. விஞ்ஞான அனந்த பூரிதமான முக்த ஜீவன் தடையில்லாமல் பிரம்மத்தில் வசித்து எங்கும் சுதந்திரமாக செல்லும். வினா. முக்த ஜீவனுக்கு ஸ்தூல சரீரம் உண்டா இல்லையா? விடை. இருக்காது. வினா. பிறகு எப்படி அது சுக ஆனந்தம் உறும்? விடை. அதற்கு சங்கல்பாதி ஸ்வபாவ குண சாமர்த்தியம் உண்டு. பூத சரீர சம்பந்தம் மட்டும் இல்லை. ஷட்பத பிராமணம் கூறுகிறது. ஷிணுவன் ஸ்ரோத்ரம் பவதி, ஸ்பர்ஷயன் த்வக் பவதி, பஷ்யன் சக்ஷுர் பவதி, ரஸ்யன் ரசனா பவதி, ஜிக்ரன் கிராணம் பவதி, மன்வானோ மனோ பவதி, போதயன் புத்திர் பவதி, சேதயன் சித்தப் பவதி, அகங்குர்வானோ அகங்காரோ பவதி. இது ஷட்பதம் 14:4-2:17. மோட்சத்தில் ஜீவாத்மாவுக்கு உடலும் உறுப்புகளும் இல்லை. நல்லா நினச்சுங்க. மோட்சத்தில் ஜீவாத்மாவிற்கு உடலும் உறுப்புகளும் இல்லை. தன் இயல்பான சுத்த குணம் உண்டு. அதனால் அது கேட்க வேண்டும் பொழுது காதையும், ஸ்பரிசிக்க வேண்டும் பொழுது தோலையும், காண கண்ணையும், முகர மூக்கையும், சுவைக்க நாக்கையும், சங்கல்ப விகல்பங்களுக்கு மனதையும், நிச்சயிக்க புத்தியையும், நினைக்க சித்தத்தையும், அகங்கரிக்க அகங்காரத்தையும் தனது இயல்பான சங்கல்ப சக்தியால் ஜீவாத்மா பெறுகிறது. சங்கல்ப மாத்திரத்தில் அது சரீரம் அடைகிறது. பந்த ஜீவன் சரீரத்தால் இந்திரியங்கள் மூலம் தன் காரியம் செய்வது போல. பந்த ஜீவன்னா நம்மெல்லாம். பந்த ஜீவன் நம்மெல்லாம் சரீரத்தால் இந்திரியங்கள் மூலம் தன் காரியம் செய்வது போலவே தனது சக்தியாலேயே முக்த ஜீவன் ஆனந்தம் போகம் நுகர்கிறது. முக்த ஜீவனுக்கு சரீரம் கிடையாது. அது தன்னுடைய சங்கல்ப சக்தியால் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. இந்த சக்தியின் தன்மை என்ன? அது எத்தனை வகை? முக்கிய சக்தி ஒரே வகைதான். ஆனால் அதில் இந்த 24 திறமைகள் உள்ளன. ஜீவாத்மாவிற்கு இந்த 24 திறமைகள் இருக்கு. என்ன? பலம், பராக்கிரமம், ஆகர்ஷணம், பிரேரணை, கதி, கதினா மோஷன், மூமெண்ட், பயம், விவேச்சனம், விவேச்சனம்னா பாகுபாடு பண்ணி பார்க்கறது, விவேச்சனம், செயல், உற்சாகம், சிந்தனை, ஸ்மரணை, அதாவது நினைப்பு, நிச்சயம், இச்சை, பிரேமை, துவேஷம், சேர்க்கை, பிரிவு, வகுத்தல், தொகுத்தல், கேட்டல், தொடுதல், தரிசனம், சுவைத்தல், மனம் அறிதல், ஞானம். இவற்றால் முக்தியிலும் ஜீவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. ஜீவன் லயமாகிவிட்டால் முக்தி சுகத்தை அனுபவிப்பது யார்? ஜீவநாசமே முக்தி என்பர் மகா மூடர். துக்கங்களினின்று விடுபட்டு எங்கும் நிறைந்த ஆனந்த ஸ்வரூபனான பரமேஸ்வரனின் ஆனந்தத்தில் இருப்பதே ஜீவனுக்கு முக்தியாகும். ரொம்ப ரொம்ப அருமையான இது மகரிஷி தயானந்தர் எழுதின சத்யார்த்த பிரகாசம் தமிழில் 462 463 பக்கம். இந்த புக்கு வாங்க. ரொம்ப அருமையான புக்கு. சத்யார்த்த பிரகாசம் உண்மை விளக்கம். இது உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஆரிய சமாஜம் சென்னையில் கிடைக்கும். இல்லை ஆரிய சமாஜம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருந்தால் அங்கே முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லாட்டி அமேசானில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம் இது. வித்தை, அவித்தை, பந்தம், மோக்ஷம், அதை பற்றி அந்த சாப்டரில் இது படித்தேன். ஷேர் பண்ணலான்னு ஒரு வீடியோ. ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.